Hello friends, welcome to cooking language. இன்னைக்கு cooking language நம்ம பார்க்க போறது chicken fried rice. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை press பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/4 கிலோ boneless chicken எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெச்சிருக்கேன். இப்போ இந்த chicken கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், நான் சின்ன ஸ்பூன்ல 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க பெரிய ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதுல சேர்த்துடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அந்த முட்டையும் இந்த சிக்கன் கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1/2 மணி நேரம் பொறுத்து சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதுல சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பீசஸ் பெருசா இருக்கிறதுனால இது சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். சிக்கனை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். கூடவே 2 ஸ்பூன் ஒயிட் பெப்பர், சிறிதளவு வெங்காயம், 2 முட்டை, குடைமிளகாய், கோஸ், கேரட், தேவையான அளவு உப்பு. ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். குடைமிளகாய், கோஸ், கேரட். இப்போ இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இது கூட இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒயிட் பெப்பரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டம்ளர் பாசுமதி ரைஸை எடுத்து உதிரியா சாதம் வடிச்சு அதை ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை வேக்காடு இருந்ததுன்னா போதும். இப்ப இத போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை கலரும் பொழுது அழுத்தி கலராம லேசா கலந்து எடுத்துக்கலாம். அழுத்தி கலர்னா நம்மளுக்கு சாதம் உடைஞ்சிடும். அதனால மெதுவா கலந்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுதான் கலரணும். நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸை சொல்லுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் பெட்டரா தர முடியும்.